نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ففروا إلى الله إني لكم منه نذير مبين صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட இருலக தலைவர் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் முதல் 10 முடித்துவிட்டு மஃபிரத் என்கின்ற இரண்டாவது பத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தானோ அவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியமான முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து குர்ஆனில் இப்படி சொல்லுவார், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபுன். திட்டமாக இந்த உலக வாழ்க்கை என்பது வீணான விளையாட்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். அப்ப எதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இரண்டு பேரும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் படைத்து, நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சைத்தானினுடைய சூழ்ச்சியினால், சைத்தானினுடைய தீண்டதினால் அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற வரையிலும் மலம் ஜலம் எதுவும் இல்லாமல் இருந்தார்கள். எப்போது அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ அவர்களுக்கு மலம் ஜலம் கழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர்களை இறக்கிவிட்டார். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மிகவும் அல்பமானது, சொற்பமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், ஈயினுடைய ஒரு ரக்கையினுடைய அளவுக்கு கூட அல்லாஹ்வினுடைய பார்வை இந்த உலகத்தில் பட்டது என்று சொன்னால், மா சபா காஃபிரன் மின்ஹா ஷரபமா, காஃபிர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காது என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லி தருவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அரிச்சாட்டியங்களும், அடுத்தவர்களை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவர்களை பற்றி எப்படி புறம் பேசலாம், அடுத்தவர்களை பற்றி எப்படி நாம் கோல் மூட்டலாம், அடுத்தவர்களினுடைய வாழ்க்கையை நாம் எப்படி கெடுக்கலாம், என்னவெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் செய்யக்கூடாதோ எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதற்காக நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர்.
இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள். அப்படி என்றால் ஒரு கைதி ஒரு சிறைச்சாலையில் எப்படி இருப்பானோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு ஆசைப்படாமலும் நம் அல்லாஹ் தஆலா எதை நமக்கு கடமையாக்கியிருக்கானோ அந்த கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தேடிக்கொண்டு இருப்பதுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல ஒரு முஃமின்களினுடைய அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய நீதி என்பது யார் இந்த உலகத்திற்கு பின்னால் செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் முன்னாடி செல்லும், பின்னாடி துரத்தி கொண்டே வருவார்கள். ஆனால் இந்த உலகமே வேண்டாம் என்று செல்லக்கூடியவர்களுக்கு உலகம் பின்னாடி வரும். இறை நேசர்களினுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்துள்ளது. ஆகையால் நம்முடைய கல்வை அல்லாஹ்வினுடைய தொடர்பினும் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தோடும் அல்லாஹ்வினுடைய அன்போடும் அல்லாஹ்வினுடைய பாசத்தோடும் அல்லாஹ்வினுடைய பயத்தோடும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தோடும் நம்முடைய கல்வி தொடர்பறித்துக் கொள்வது, இந்த கல்வி மறுமையினுடைய பயம், சொர்க்கத்தின் மீது ஆசை, நரகத்தின் மீது பயம், இதையெல்லாம் நம்முடைய கல்வியில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் எப்படி வாழச் சொன்னார்களோ அதே போன்ற வாழ்க்கை நம்மிடத்தில் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்திற்காக வேண்டி வாழக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربي مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.